ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சரண்யா ப்ரோ சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை தான். அதுக்கு காலிஃப்ளவரை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா சிக்கன் கபாப் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், ஒரு அரை லெமன் சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கையை வச்சு கொஞ்சமாக ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து மட்டும் நல்லா அதை விரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அப்படியே அழகாக நல்லா விரைச்சி ஊற விட்டுருங்க. அப்படியே சிக்கன் கபாப் மசாலா 10 ரூபா பாக்கெட்டு கடையிலே கிடைக்குங்க. கையை வச்சு அப்படியே விரைச்சக்கூடிய இதில் அப்படியே சாஃப்ட் ஆகிடணும். 10 நிமிஷத்தை அப்படியே அழகாக ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க. அது போட்டால் முங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தனித்தனி அழகாக போட்டு விடுங்க பார்ப்போம். தீ ரொம்ப அதிகமாகவும் வைக்காதீங்க, ரொம்ப கம்மியாகவும் வைக்காதீங்க. அப்படியே நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 6-7 நிமிஷம் விட்டு அது நல்லா ஒரு பக்கம் நல்லா அப்படி செவந்து வரணும். இந்த தந்தூரி வெந்தாலும் வரணும். அந்த மாதிரி மறுபடியும் ஸ்டேஜில் மறுபக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. கோழிக்கு பூரா சவுண்டு கேட்குதா? அது காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இப்படி தான் ஃபுல்லாக கிடந்து ஒரே சவுண்டு தான். அதுக்கு என்ன இருக்குது? ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இன்னும் அப்படியே எடுத்துருங்க. இதுக்கு மேலே விட்டால் கருகி போயிடும். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சாச்சு. காலிஃப்ளவர் ஃப்ரை அழகாக தந்தூரி சிக்கன் மாதிரி அழகாக பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.